உங்களுக்கு வந்து ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டதுக்கு பின்னால, ஏதோ ஒரு தர்கால அடங்கியிருக்கக்கூடிய வலிமார்கள் இறைநேசருடைய பெயரத்தான் உங்களுக்கு சூட்டுனதா நாங்க கேள்விப்பட்டோம். இதனுடைய உண்மை தன்மை என்னவா சார்? என்னுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை இல்லாம தான் ஓ! இருந்தாங்க. பன்னெடுங்காலத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுத்தாங்க. அந்த குழந்தையும் பிறந்தது உடனேயே இறந்துருச்சு. அதான். அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஆ. என்னை ஈன்றெடுத்தாங்க. அதற்கு முன்பாக பல இறை நேசர்களை வசீலாவாக வைத்து இறைவனிடம் மன்றாடிக்கிட்டே இருந்தாங்க. மாஷா குழந்தை வேணும், குழந்தை வேணும்ன்டு. அந்த இறை நேசர்கள்ல முக்கியமானவங்க தான் பிரான் மலை. ஆ. அதாவது திருமயம், காரைக்குடி, திருப்பத்தூர், புன்னமராவதி பக்கம் அந்த சைட். ஆ. புன்னமராதி பக்கத்துல தான் இருக்கு இது. மலைக்கு மேல தான் அந்த ஜியாரம் ஓ! இருக்குது. சரி. அங்க ஜியாரத்துக்கு போயி, அவங்கள வசீலா வைத்து இறைவனிடம் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையா குடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இவர்கள வசீலா வைத்து இறைவன்ட்ட கேட்டோம். அல்லாஹும் குடுத்திருக்கிறான். அவர்களுடைய பெயரை சூட்டிருவோமே மாஷா அப்படின்னு சொல்லி அல்லாஹ். தான் சரி. இந்த பெயரை சூட்டியதாக பெற்றோர்கள் அப்போ உங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையை சார்ந்தவங்க தான் எல்லாருமே ஆமா. இருந்திருக்கிறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. மாஷா எந்த அல்லாஹ். அளவுக்குன்னு சொன்னா, எனக்கு சுன்னத்து ஹத்தனா வைபவத்திற்கு முன்னால என் தந்தை முத்துப்பேட்டை தர்கா, நாகூர் ஷரீஃப் தர்கா இங்கெல்லாம் நான் அழைச்சுக்கிட்டு போயி ஜியாரத் செய்ய வச்சது பிறகு தான் சுன்னத் வைபவத்தையே நடத்தினாங்க.